நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி குடல் பகுதியில உறிஞ்சப்பட்டு எங்க அந்த உறிஞ்சப்பட்ட கெமிக்கல்லாம் போகும்னா நம்மளோட இந்த கல்லீரலுக்கு தாங்க போகும். நம்ம கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி இந்த மாதிரி கெட்டு போக வாய்ப்பு அதிகரிக்குதுங்க. இயற்கையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில வகையான தாவரங்கள் நம்ம கல்லீரலை முழுமையா பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. நம்ம தமிழர் வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒரு மூலிகை செடி தான் இந்த நீர்முள்ளி மூலிகை செடி. 0 வெயிட்ல வச்சுக்கோங்க. 0 வெயிட்ல வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தேவையான பொடியை எடுப்போம். எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போம். கலந்தோம் அப்படின்னா இது ஒரு வளவளப்பான ஜெல்லி மாதிரி மாறும் அப்படிங்கிறத நான் படிச்சேங்க. ஆனால் இங்கே பாருங்க, கரெக்டுங்க.